இந்த கோலா உருண்டை மட்டன் வச்சு செஞ்சது கிடையாது. வாழைப்பூவில் செஞ்ச கோலா உருண்டை. ஒரு தடவை இந்த ஸ்டைலில் வாழைப்பூ கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டை வேண்டான்னு சொல்லிவிட்டு வாழைப்பூ கோலா உருண்டை தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. வாழைப்பூவை நரம்பை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய், வத்தல், பூண்டு, பச்சை மிளகாய், நம்ம ஊற வச்சு இந்த கடலைப்பருப்பை தண்ணி வடிகட்டிட்டு அது கூட சேர்த்துட்டு அது கூட சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சி வச்சிடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ வந்து தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம அந்த பருப்பு கூட சேர்த்து பல்ஸ் மோட் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிடலாம். இந்த இது மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மசாலா தான். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெயும் குடிக்காது. 2 கை அளவு வாழைப்பூ சேர்க்குறீங்கன்னா 2லேருந்து 2.5 கை அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.